ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் இந்த நாளிலும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் உங்களோடு கூட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 17 ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக பல விதங்களில் சாத்தான் பல எதிரிகளை கொண்டு வந்து, பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நமக்கு விரோதமாக வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயமா நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவரால் முடியாது ஒன்றும் கிடையாது. எனக்கு விரோதமாக பல பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வரலாம், மனிதர்கள் மூலமாக கொண்டு வரலாம், ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆனால் கண்டிப்பாக அவைகள் அனைத்தும் வாய்க்காமல் போகும். எல்லாருடைய திட்டங்களும் பைத்தியமாக்கப்படும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது ஜெபித்த பொழுது, ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கும் ஆண்டவரே என்று ஜெபித்த பொழுது அவனுடைய ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமாக்கினார். ஆமென். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ததை நான் வாசித்தேன். சவுல் தாவீதை அதிகமாக பின்தொடர்ந்து எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். அப்படி ஒரு சமயத்தில் ஒரு வனாந்திரத்தில் பின்தொடர்ந்து வளைந்து கொண்டான். இந்த ஒரு பக்கத்தில் தாவீதின் ஆட்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் சவுலின் ஆட்கள் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக அவங்க வளைந்து கொண்டாங்க. இன்னும் அடுத்த கட்டம் பிடிக்க வேண்டியதான் தாவீதை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, சவுலுக்கு பெலிஸ்தர் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வந்த உடனே அவ்வளவுதான், தாவீதை பார்த்து இப்பொழுது உன்னை விட்டுட்டு போகிறேன், திரும்ப வருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் நாட்டை காப்பதற்காக ஓடி போய்விட்டான். கடைசி செகண்டில் கூட கர்த்தர் அந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படி செய்தார். எல்லா சவுலின் ஆயுதங்கள், தாவீதுக்கு விரோதமான ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படலாம், ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போகும். எப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் வந்தாலும் எல்லாமே வாய்க்காமல் போகும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமேன். நம்ம எல்லாரும் ஆண்டவர் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, அப்படியே நிறைவேற்றும்படியாக நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் எங்களுக்கு விரோதமாக சத்துரு மனுஷர் மூலமாக கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய நினைக்கிற எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக ராஜா. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வர நினைத்தாலும் எல்லா திட்டங்கள், அவனுடைய எல்லா ஆலோசனைகள் அபத்தமாக்கப்படுவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம், சொந்தமாக்குகிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை, குடும்ப வாழ்க்கையில் அப்பா, இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் அப்பா. கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா.